இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் மக்கள் சக்தி கட்சி அமோக வெற்றியை பெற்றுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது. கடைசியாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 171 இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 159 இடங்களை ஆளும் கட்சி பிடித்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுள்ளது. நாடு முழுவதும் அக்கட்சி சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 40 இடங்களை பிடித்துள்ளது. 225 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 196 உறுப்பினர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்படுவார்கள். எஞ்சிய உறுப்பினர்கள் கட்சிகள் பெறும் வாக்குகளின் விகிதாச்சார அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேயின் கட்சியானது 5%த்திற்கும் குறைவாக மிக சொற்ப வாக்குகளையே பெற்றுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்த இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சி வெறும் 3% வாக்குகளுடன் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. முந்தைய அரசில் அமைச்சர்களாக இருந்த பலர் தோல்வியை தழுவியுள்ளனர்.